பிபிஎஃப், எஃப்டி, கோல்டு, சில்வர், ஈக்விட்டி. உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், ஓவர் டு யூ. நிறைய பேருக்கு தெரியும் சேவிங்ஸ்னா இன்னைக்கு பேங்க் டெபாசிட் ஆகட்டும், பிபிஎஃப் ஆகட்டும், போஸ்டல் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், ஈவன் கோல்டு வாங்கி வைக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆன் தி சேவிங் சைட். இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல வரும்போது உங்களோட ரியல் எஸ்டேட்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும், ஆல்டர்னேட்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும், இல்ல நான் டைரக்டா ஈக்விட்டியில போட போறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஸும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸும் இருக்கு. பட் இதுல சேவிங்ஸ் அப்ப நான் பண்ணவே கூடாதானா? நோ, சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஆனா இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா பண்ணலாம். மேபி நான் ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ், நெக்ஸ்ட் 1 இயர் ஆர் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எனக்கு ஏதோ ஒரு செலவு இருக்குங்க அப்படின்னா நான் டெஃபினட்டா வந்து சேவிங்ஸ்குள்ள தான் இருக்க சொல்லுவேன். ஒரு டெபாசிட்ஸ், ஏன்னா இன்னைக்கு ஒரு 1 இயர்க்குள்ள நீங்க வந்து எடுக்கணும்னா டெபாசிட்ஸ் பெட்டரா இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு 3000 to 1 lakh வந்து எனக்கு எப்பவுமே ஒரு எமர்ஜென்சியாவே வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க இன்னமும் பேங்க் டெபாசிட் ப்ரெஃபர் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஓகே. அதுக்கும் இருக்கு, பட் நீங்க பேங்க் டெபாசிட் ப்ரெஃபர் பண்ணாலும் ஓகே. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது சின்ஸ் ஈக்விட்டி லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தா ஈக்விட்டி நல்லாவே கொடுத்துருக்கு. இது ஒரு சின்ன கம்பேரிசன் தான். நம்ம வந்து லாஸ்ட் 1994ல இருந்து நீங்க வந்து பிஎஃப்ல போட்டிருந்தா, எஃப்டில போட்டிருந்தா, அண்ட் கோல்ட்ல போட்டிருந்தா, சில்வர்ல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அண்ட் சென்செக்ஸ்ல நிஃப்டி 500 நான் பேசல, பட் சென்செக்ஸ்ல போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஓவரால் கால்குலேஷன் பண்ணும்போது வருஷம் நான் ஒரு 50,000 நான் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 31 இயர்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுல ஒரு இயருக்கும் நாங்க கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் காமிச்சது வந்து 1994ல இருந்து 2024 டைரக்டா கொண்டு போயிட்டோம். பட் 1994ல இருந்து ஒரு இயருக்கும் ஆவரேஜா என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை எடுத்து கால்குலேட் பண்ணும்போது நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த 50,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் எவ்ரி இயர் 50,000 பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்ராக்சிமேட்லி 15.5 lakhs. ஸோ கிட்டத்தட்ட வந்து 15.5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னியோட வேல்யூ வந்து எஃப்டில ஆர் பிஎஃப்ல இருந்தா 70.2 lakhs. வெரி குட். ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா 4 times ஜாஸ்தியா இருக்குங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ 4 times ஜாஸ்தி ஆகுறது நல்லது. சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா எஃப்டி பார்க்கும்போது 15.5ல இருந்து இன்னைக்கு வந்து 58.8 lakhs இருக்கு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு அப்படின்றது சொல்லுவோம். ஆனா இதே பேரலா பாத்தீங்கன்னா நாங்க இன்ஃபிளேஷன் ஒண்ணு போட்டிருக்கோம். ஸோ இன்ஃபிளேஷன் என்ன ஆயிருக்கும் அதே பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா 47.3 lakhs ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபிளேஷனை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா 58.8 lakhs மைனஸ் 47.3 lakhs. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சது நீங்க ஃபீல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 lakhs. ஸோ கோல்ட், சில்வர் ரெண்டுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore கொடுத்துருக்கு, 92 lakhs கொடுத்துருக்கு. ஸ்டில் பெட்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் எஃப்டியை விட ஸ்டில் பெட்டர். ஈக்விட்டி சென்செக்ஸ்லயே நான் போட்டிருக்கேன், நான் வேற எதுலயுமே போடல, வெறும் 50,000 போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட இட் ஹஸ் பீன் க்ரோன் லைக் 2.5 crores. ஸோ நீங்க கொடுத்த அமௌண்ட் 15.5 lakhs கிட்டத்தட்ட இட் இஸ் பீன் க்ரோன் பை 15% க்ரோ ஆயிருக்கு. ஸோ எவ்ரி இயர் 15% வந்து கிட்டத்தட்ட 15% வந்து க்ரோ ஆயிட்டே இருந்தது. ஸோ ரிட்டர்ன் ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது எந்த ரிட்டர்ன் ஆஸ்பெக்ட் ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஜென்ரலா ஜாஸ்தியாவே இருந்திருக்கு இன் தி லாங்கர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல. அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த 47 lakhs கழிச்சீங்கன்னா கூட ஸ்டில் அப்ராக்சிமேட்லி 2 கோடி ரூபாய் ஸ்டில் உங்க கையில இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ரியல் டர்ம் மணி, இன்ஃபிளேஷனை கழிச்சிட்டு பார்த்தா கூட. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.